ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாரதியார் பற்றின ஒரு வில்லுப்பாட்டை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலை மாத்தி போடுறீங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதற்கிணங்க எமது வில்லி செயற்பாடுகளில் ஏற்படுகின்ற குற்றம், பொருட்குற்றம், அபிநய குற்றம் ஆகிய அனைத்து குற்றங்களையும் மன்னித்துக் கொள்ளுமாறு நட்டமிழ் வேள்வி ஆகிய உங்களிடம் அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறோம். இப்பயாவது தொடங்குவோமா? தொடங்கும். இன்னைக்கு நம்ம தமிழ் தாத்தாவை பத்தி கைக்க வந்திருக்கோம். உங்கள யாருக்காவது தமிழ் தாத்தாண்டா யாருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். தாத்தா வராரு, எதிர விட போறாரு, எதிர விட போறாரு, தெரிக்க விட போறாரு. தாத்தா வராரு, வரல சொல்ல போறாரு. இன்னிய தாத்தா தானே? நான் வேற சொல்லல. நம்ம தமிழ் தாத்தா பாரதியார சொன்னா. பாரதியார் சொல்றீங்களே, பாரதியார் என்ன யாரு? முண்டாஸ் கட்டின தாத்தா தானே? ஓ, அவரை பத்தின கேள்விகளையும் நகைச்சுவையையும் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு முன்னுக்கு சொல்ல வந்திருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். சுவையான கதையொன்று சொல்ல போறோம். கேட்டுக்கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. தமிழுக்கு மதிப்பூட்டுற வகையில கவிதையொன்று சொல்லித்தரேன். அது எல்லாரும் திரும்ப சொல்லுங்க பாபா. எல்லா விளக்கும் விளக்கல்ல, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு மீதிய சொல்லுங்க, மீதிய சொல்லுங்க. நான் அதை சொல்லல, இந்த பாட்டு சொல்லல, இந்த பாட்டு மீதிய சொல்லுங்க. இந்த பாட்டுக்கு மீதி இருக்குன்னு அதை சொல்லுங்க. ஓ, அதாவது நாங்க மிச்சது சொல்லணும், திருப்பி சொல்லலாம். அதான் எல்லாம் சொல்லிதாரே, நான் சும்மா இருக்கலாம். சரி, மனசிலாயோ 7 மண்டா யாராவது புலவர் படிச்சு தமிழ் பாட்டை படிக்காம இந்த பாட்டு ஒழுங்கா படிங்க. சரி, நான் படிக்கிறேன். 3, 2, 1 ஸ்டார்ட். அதோ பாரு ஆயா, விக்கிர ராஜாயா, ஆட்டுக்காரு பாயா, குடிச்சுட்ட பாயா. படிக்கிற வார்த்தை. சரி, சும்மா இருக்கலாம். தொடங்குங்க. ஓய் ஓய், பாரதியார் வந்தாரடி, வெள்ள சட்டையில நின்னாரடி, காதுகளுக்கு தேட அவர் சொல், அடிமை முடிய அவர் குல சிந்தனைகள் வெள்ளம் போலோட அந்த குதிரை மட்டும் நம்ம கூட்டினடி வாய்ப்பாதையில கூட்டி சென்றது சத்தியமே சுதந்திரம், பாரதியின் நம்பிக்கையே வெற்றி, நம்பிக்கையே வெற்றி, வெற்றி, வெற்றி. பாரதியாரின் பலன் போல மவுசு மாட்டலையா? மவுசு போட்டா அப்ப என்ன முடிவுக்கு வந்துருவான்? அதுக்கு பதிலா சுதந்திரத்தை கையில பிடிக்கணும்னு சொன்னாரு. பாரதியார், பாரதியார், ஆனா குதிரை சவாரி முடியலையா, முடியலையா, வீசின காட்டும் அடிமைதானோ, அவனோ குதிரை கிடைக்கல, நானா நடந்து கூட போயிருக்கேன் என்று சொன்னாரே, என்று சொன்னாரே. அவனது சிந்தனை அடிக்கடி ஓடினதே, ஓடினதே, ஓடினதே. அது சரி, இந்த பாட்டோட துணை என்ன? துணைன்னு சொல்றீங்களே, துணை என்ன? துணை என்பது வில்லுப்பாட்டின் பாவையின் நெடுங்கதையின் முக்கோண அடிப்படைன்னு சொல்லலாம். இது வில்லைப்பாட்டின் இடையில இடைச்சரிகையாக வரும் பாடல் பகுதியை குறிக்குது. இது பொதுவா செறிந்த பாடல் அல்லது முழக்கமாக இருக்கும். சரி, இந்த பாட்டு துணையை சொல்லுங்க. சொல்லப்போனா பாரதி நம்ம தமிழுக்கு மாணிக்கம், மாணிக்கம். அவர்கிட்ட கேட்போம் கேள்விகளை, அவர பதில நகைச்சுவை. சுதந்திரம் அவர குறிக்கோள், நகைச்சுவை அவர வேறு. அவர் சொல்லும் நகைச்சுவையில நம்ம மனமெல்லாம் சிரிக்கும். பாரதியார் மட்டும் ஒவ்வொரு நாளும் கண்ணாடி போட்டிருந்தாரு. அட, நம்ம பாரதிக்கு கண்ணாடி பண்ணுவான்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், அது பதில், இன்று உலக
கண்டுபிடிக்க இன்னும் தெளிவா பார்த்துதான். அவர் பாடியது சமத்துவம், பெண்ணானே யாருமில்ல, அவரிடம் கொள்கையிட இப்ப கண் சமம். அவர் சொன்னாரு அப்பவாவது நீங்க பிரேமிக்காக சரியாக போறீங்க, நானோடு சமம், அதுதான் பாரதியின் விதி. சரி, இந்த பாட்டு துணை என்ன? நம்ம பாரதியார் தனி மனுஷன். அவர் சிந்தனை முடிய இல்லையே இல்ல. அவர்கிட்ட நகைச்சுவையும் சமத்துவமும் கூடவே வந்தது. அவர் சொல்ற வரிகளுக்கு பதில் எப்பவுமே சிரிப்புதான் காத்திருக்கும். ஏன் துப்பாக்கி வாங்கினாரு? துப்பாக்கி வாங்கினார், ஆனா அது கையில இல்ல, மனசுல தான். அவர் நம்பிக்கை தான் அவரின் ஆபாரம். நம்பிக்கை துப்பாக்கி, வீரம் தான் ஆடை. அவர் பாடியது அதிகம் பேசினார் சுதந்திரம், அவரிடம் துப்பாக்கியோடு அவர் சொன்னாரே பாடல்களே போல் பாடல் தான் சொல்லியதும் இளங்குழந்த மனதை விட்டு பாரதியின் பாடல், பாரதியின் பாடல், பாரதியின் பாடல். போர் அடிக்குது. சரி, புதுசா எதுவும் பாட்ட தொடங்க. தமிழகம்ல நாளை உன்னாலே. அப்ப நாளை இன்னைக்கு அதானே. இத சொன்னாலும் திருப்பி சொல்ல வேண்டியதான். சரி, இன்னொன்னு சொல்றேன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கிட்டு போனா அப்படி இருக்கும். எனக்கு தான் பக்கத்துல வீடே இல்லையே. கடவுள் காக்க. ஒழுங்கா சொல்லுங்க. அதாவது நம்மட தமிழ் வீட்டுக்குள்ள ஆங்கிலம் வந்து ஆக்கிரமிக்குது. அதாவது இங்கிலீஷ் வந்து நம்மளோட தமிழை எப்படியோ நம்மள்கிட்ட இருந்து விடுவிக்க பார்க்குது. அதுல இருந்து நம்ம தான் ஒரு முன்மாதிரியா திகழ்ந்து இங்கிலீஷை விரட்டி அடிக்க முயற்சிக்கணும். சரி, மிச்சம் தொடங்கும். பாரதியாரை பத்தி யாரோ கேட்டாங்களா? நீங்க மட்டுமே ஒரு நாளும் திலகம் வைக்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டு சொன்னாரு, இந்த மண்ணுக்கும் நாட்டுக்கும் நம்ம மக்கள் மனசுக்கும் ஒரு அடையாளம் வேணுமே. நெஞ்சுகளில் நம்பிக்கை போராடினாரே, வசந்தத்தை காட்டி பாடினார். பாரதி சொன்னது அதுதானே அழகு, அவர் பாடல் சுதந்திரத்தின் இறங்கை கொளுத்தியது.